வணக்கம் நண்பர்களை. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பரம்பரை விளக்கு இந்த காருடைய நோன்புல தான் என் வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடியவங்க ஏற்றி வைக்கணும் அப்படின்னு நான் பாதுகாத்துட்டு வச்சுருந்த விளக்கு. இந்த நிகழ்ச்சியில் என் பேத்தி திவ்யா தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறா, அவள் தான் ஏற்றணும் அப்படின்னு திருவோட பாட்டி விளக்கை எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் அது தெரியாமல் நம்ம லட்சுமி பார்க்குறாங்க, என்னடா விளக்கு இருக்குது ஏற்றாமல் விட்டுருக்காங்க, யாரோ மறந்து விட்டுருக்காங்க, நம்ம ஏற்றிடுவோம் அப்படின்னு ஏற்றிறாங்க. ஒரு கட்டத்தை கடுப்பாறாங்க பாட்டி. இப்போ இந்த விளக்கை யார் ஏற்றுனா எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. நம்ம ஸ்ரீ நேர நம்ம லட்சுமியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இது தெரியாமல் மகா தான் ஏற்றிட்டா. இப்போ அவளை எல்லாரும் திட்ட போகிறாங்க, எங்கள் அம்மாவும் சேர்ந்து கத்த போகிறாங்க. அது நடக்கக்கூடாது, அவள் பாவம், அவளுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்காது, அதான் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு அந்த இடத்துல மொத்த பழியும் தாமேல சுட்டுறாங்க. பாட்டி கோவப்படாதுங்க, நான் தான் பூஜை ரூமில் பார்த்தேன், என்ன விளக்கு ஏற்றாமல் இருக்கு அப்படின்னு நான் தான் ஏற்றிட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்ல நேரம், அடடா நீ ஏற்றணும்னு தான் வச்சுருந்தேன் ராஜாத்தி, நீ ஏற்றிட்டியா அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. நம்ம மகா மேலே பழி விடாமல் தடுத்துட்டாங்க நம்மள ஸ்ரீ. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா காருடைய நோன்பு இன்றைக்கி நம்ம வீட்டில் நடக்குது. திவ்யா அக்காவும் காஞ்சன மேடம் எல்லாம் வராங்க. எல்லா விஷயமும் நான் தான் முன்னிஞ்சு தடபுடலை செய்யணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமி நினைக்கிறாங்க. மயிலுக்கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி பாருங்கள் எல்லா வேலையும் நானே களக்கட்டும்படி செய்திருவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம காஞ்சனா குடும்பம் கிளம்பி வருது. பாட்டி எதிர்பார்த்தது மாதிரி பட்டுப்புடவையை கட்டிக்கிட்டு நம்ம திவ்யா திரு வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தோன்னா காருடைய நோன்பில் இந்த நான் பாதுகாத்து வச்சுருந்த பரம்பரை விளக்கு, இந்த விளக்கை என் பேத்தி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிற ஸ்ரீயை ஏற்ற போகிறா. இது ரொம்ப பெரிய சந்தோஷம், இது ரொம்ப பெரிய நடக்கக்கூடிய வேண்டிய ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி. என் பேத்தி இந்த வீட்டில் வைக்கக்கூடிய முதல் விளக்கு அப்படின்னு அந்த இடத்துல விளக்கை அழகாக குங்குமம் புட்டெல்லாம் வச்சு நம்ம திருவோட பாட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பூஜை ரூமுக்கு வராங்க நம்ம லட்சுமி. என்னடா எல்லாமே சரியாக பண்ணியிருக்காங்க, விளக்கு மட்டும் ஏற்றாமல் விட்டுட்டாங்களே அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. வேணும்னே நம்ம தெரியாமல் தான் விட்டுட்டு போயிருப்பாங்க, நம்ம வேணும்னே இருக்கக்கூடாது, இந்த விளக்கை பற்ற வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதை பற்ற வச்சுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீ வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்த உடனே நம்ம பாட்டி, இந்த வீட்டுக்கு வாழ வர மகாலட்சுமி ஸ்ரீ, நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றது எவ்வளோ பெரிய விசேஷம், அப்படி இருக்க நேரம் இந்த வீட்டில் உள்ள விளக்கை நம்ம ஏற்றணும் அப்படின்னு என் பேத்தியால் என் கையால் வேற்றணும் அப்படின்னு அந்த இடத்துல பேத்தியை கூட்டிக்கிட்டு வராங்க பாட்டி. வந்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா விளக்கு ஏற்றி இருக்குது. இதை பார்த்தோன்னே கடுப்பாறாங்க, கத்துறாங்க. எனக்கு இந்த விளக்கை யார் ஏற்றுனா எனக்கு தெரிஞ்சாகணும், நான் அவங்க விட போகிறதில்ல அப்படின்னு கொந்தளிக்க நேரம் நம்ம பாட்டி அப்படியே கொந்தளிச்சுட்டு நிற்க நம்ம ஸ்ரீயை நேராக மகாவை பார்க்குறாங்க. என்னது மகா தான் இதை ஏற்றுன மாதிரி இருக்குது, அவள் தெரியாமல் ஏற்றிருப்பா, அவள் வேணும்னு இதை பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இப்போ அம்மாவும் கூட சேர்ந்து கத்துவாங்க, அதெல்லாம் எதுக்கு, அவளை பாதுகாக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல பாட்டி, நான் தான் வந்த உடனே பூஜை ரூமில் பார்த்து இந்த விளக்கு ஏற்றாமல் இருக்குது, அதனால நான் தான் பாட்டி ஏற்றி வச்சேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஸ்ரீ மொத்தப்பள்ளியும் தாமையில் போட்டுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நீ ஏற்ற தான் வச்சுருந்தேன் செல்லும், நீனே புரிஞ்சு ஏற்றுட்டியா, இந்த அம்மனோட அருள் உனக்கு கிடைக்கும், காருடைய நோன்பு சிறப்பாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. என்னடா திவ்யாக்கா பாவம் எனக்காக அந்த பழியை சுமந்துக்கிட்டாங்களே அப்படின்னு நல்ல வேலை பாட்டிகிட்டு என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. திவ்யாக்காவை என்னை காப்பாற்றிட்டாங்க. நீ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா திரு வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்காங்க. அப்போ தான் நம்ம மகா கண்ணில் திருப்பட்டுறாங்க. என்ன திவ்யாக்கா, நான் கட்டிக்க போகிற புருஷனா, இது என் கணவர் வீடா, இது அம்பிகாமா என் மாமியாரா, இதெல்லாம் என் சொந்த பந்தமா, என்ன நல்லூரம்மா உன்னுடைய திருவிளையாடல் இப்படி இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. நான் யார் கண்ணில் படக்கூடாது, யார் வாழ்க்கையில் குறுக்க வரக்கூடாதுன்னு நினச்சனோ அவங்க வாழ்க்கை இங்கே இருக்குதா அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே நினைக்கிறாங்க. ஆனால் கருடைய நோன்புல அந்த அம்மா எனக்கு தாலி பாக்கியம் நிலச்சி நிற்கணும் அப்படின்னு நம்ம திருவை நினச்சி அவங்க சாமி பூஜையும் செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா
திருவுக்கும் மகாணி பேரில் இந்த வீட்டில் வந்திருக்குது வேறு யாரும் இல்லை, என்னுடைய மனைவி தான். அவள் கண்டிப்பாக நம்மளை பார்த்தோன்னே இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைப்பா. ஆனால் கண்டிப்பாக போகக்கூடாது. எங்கள் அம்மாவை அவளை விட சிறந்தவங்க யாருமே பார்த்துக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல திரு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் லட்சுமியை போய் வந்து சந்திக்கிறாங்க. இந்த பாரு லட்சுமி, நீ தான் எங்கள் வீட்டுக்கு மகாணி வந்து பேரில் வந்து இருக்கிறது நீ தான் அப்படின்னு வந்து தெரிஞ்ச உடனே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீ இங்கேருந்து போயிடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல என்னை பார்த்த உடனே இந்த வீட்டை விட்டு ஓட்ட முடிக்கணும்னு நினைப்பல. அதுக்காக தான் நான் இப்போ சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம். கவலைப்படாதுங்க, நான் உங்கள் அம்மாவை பத்திரமா காப்பாற்றிக்கிடுவேன். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆன இது வந்து விஷயம் இந்த வீட்டில் வேறு யாருக்குமே தெரியாதபடி பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கௌதம் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாங்க. அவங்க முகுந்தன் வந்து செய்த வேலையால் தான் நான் இவ்வளோ காலம் வந்து ஜெயிலுக்குள்ளேருந்து கம்பி என்னதான் போச்சு. என் வாழ்க்கையில் பாதி வருஷங்களை ஜெயிலில் கழிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளுனது அந்த திருவோட அப்பா முகுந்தன் தான். அவங்க பையன் கதையை சோழியை முடிக்கணும், அவன் இருக்கிறதுனால தானே வந்து இந்த ஆட்டம் போட்டு அந்த நபர் என்னை வந்து இந்த வேலை பண்ணிட்டார்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முகுந்தனுக்கு ஆளதுக்கு வந்து வாரிசே இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு வந்து திருவை வந்து போட்டு தள்ளது தான் என் வேலை அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து கௌதம் வந்து இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காஞ்சனா நேர வந்து கவிதாட்ட சொல்கிறாங்க, இந்த பாரு இதுக்கு மேலேயும் காலம் வந்து வேஸ்ட் ஆகாத கவிதா, கண்டிப்பாக வந்து இந்த மகாவால் ஸ்ரீ வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போகுது. அதனால் எதையாவது ஒரு பழியை உருட்டி தள்ளி அவளை வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தில்ல அக்கா, நல்லாவே ஞாபகம் இருக்குது. அன்னைக்கு பழியை உருட்டி தள்ளி இவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டலாம் அப்படின்னு வந்து காவல் இருந்தே. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவளே வந்து இந்த வீட்டில் இருந்து பேக்கை தூக்கிட்டு போயிட்டா போலுக்குன்னு நினச்சேன். மறுபடியும் காலையில் வந்து நிற்கா, என்ன பண்ண இவளை சொல்லுது அப்படின்னு சொல்ல நேரம் ஏதாவது ஒரு விலையுந்த பொருளை வந்து அவள் திருடிட்டா அப்படின்னு வந்து ஒளிச்சு கட்டி இந்த வீட்டை விட்டு துரத்திடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம். அக்கா கவலைப்படாதுங்க, இவா வந்து அம்பிகாவை கவனிச்சுட்டு இருக்க விதமே எனக்கு பிடிக்கல, அப்படி இருக்க நேரம் இவளை விட மாட்டேன், கண்டிப்பாக இவன் மேலே ஒரு பழியை உருட்டி தள்ளி வீட்டை விட்டு துரத்துவே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மகாவை காஞ்சனா பார்க்குறாங்க, என்னடி இந்த வீட்டை விட்டு வேலையாக உன்னை விரட்டிதலைன்னு உன்னை பார்க்க நேரம் எல்லாம் என் ஸ்ரீ வாழ்க்கை திரு வாழ்க்கைக்கும் உள்ள நீ வந்துடுவியோன்னு எனக்கு கொந்தளிப்பாக இருக்குது, உன்னை விரட்டிதலை தான் என்னோட வேலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பெரிய கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம காஞ்சனா வந்து மகாவை முறைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம திருவுக்கு என்ன ஒரு கோஇன்சிடென்ட், இந்த வீட்டுக்கே வந்து என்னோட மனைவி வந்து வந்திருக்கா, அது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். நான் இவளை வீட்டில் வச்சுக்கிட்டு எங்கெல்லாமோ தேடி அலைஞ்சிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவளை வந்து பத்திரமா பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க நம்ம திரு. அதே நேரத்தில் லக்ஷ்மிக்கு வந்து என்னோட கணவர் என் கூடயே இருக்காருன்னு அம்மா புத்தகத்தில் படித்தது இப்போ வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க.